கிறிஸ்தவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை மீண்டுமாக சந்திக்கிற இந்த நாளிலே சங்கீதங்கள் 118:6 கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சங்கீதத்தை எழுதின தேவதாசன் சொல்லுகிறார். அவருக்குள்ள இருக்கிற முழு நிச்சயமான ஒன்று, கர்த்தர் என் பக்கத்தில் தான் இருக்கிறார், எனக்குள்ள தான் இருக்கிறார். அப்போது எனக்குள்ள என் ஆண்டவர் இருக்கும் பட்சத்தில் நான் எதுக்கு பயப்படணும்? இந்த பயப்படுத்தக்கூடியதான சூழ்நிலை மனுஷன் மூலமாக வரலாம், பிசாசின் மூலமாக வரலாம், வேறு தீய சக்திகள், இப்படிப்பட்ட அவனுடைய தூதர்கள், இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு விதத்தில் தான் பயப்படும்படியான ஒரு சூழல் வரலாம். அதே போல் உலகத்தில் இருக்கக்கூடியதான கவலை, இப்படி பலவிதமான நெருக்கடிகள் உண்டு, அதுவும் நம்மை பயப்படுத்தலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? பெரியவராக இருக்கிறார். ஆகவே அவரை காட்டிலும் உலகத்தில் பெரிய பிரச்சனை என்று சொல்லக்கூடிய ஒன்றுமே கிடையாது. பிசாசு அவரை காட்டிலும் பெரியவன் அல்ல, பிரச்சனைகளும் அவரை காட்டிலும் பெரிதானது அல்ல. அப்போது இந்த தேவ மனுஷனுக்குள்ளே இருக்கிற முழு நிச்சயம், அவர் என் பக்கத்தில் இருக்கிறார், பட்சமாக இருக்கிறார், நான் எதுக்காக நான் பயப்படணும்? அவசியமே இல்லை. நமக்கும் அப்படித்தான் பிரியமானவர்களே, நம்மோடும் ஆண்டவர் இருக்கிறார். இல்லை, நமக்குள்ளேயே ஆண்டவர் இருக்கிறார். அதுதான் நமக்கு கிடைச்ச வெளிச்சம். ஆகவே நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார் அல்லவா? ஆகவே நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று ஒவ்வொரு நாளும் சொல்லலாம். இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள், இன்றைக்கி நான் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் வெற்றி பெறுவேன். எனக்கு சாதகமான காரியங்கள் அமையும். சத்துரு எத்தனை விதத்தில் யுத்தங்களை செய்ய வந்தாலும் ஒன்றிலும் நான் தோற்று போக மாட்டேன். என்னை ஏமாற்ற முடியாது. தைரியமாக சொல்லுங்கள், ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், தெய்வம் எனக்குள் இருக்கிறார். ஆகவே நான் பயப்படவே மாட்டேன். அவர் எனக்குள் இருப்பதால் எல்லா நாளிலுமே நான் வெற்றி பெறுவேன். இந்த நாளிலே நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் அனுகூலமான வாசல்கள் எனக்காக திறக்கும், என் ஆண்டவர் எனக்குள் இருக்கிற பட்சத்தில். ஆகவே நான் பயப்பட மாட்டேன். இந்த நாளும் எனக்கு வெற்றியின் நாளாகவே அமைகிறது என்றதான ஒரு விசுவாச முழக்கத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் சொல்லலாம். வெற்றி மேலே வெற்றி அடைந்து விடுதலை வாழ்வை வாழலாம். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, சங்கீதக்காரனுடைய அனுபவம், ஆண்டவர் நீர் என் பக்கத்தில் இருக்கிறீர் என்ற முழு நிச்சயம் எங்களுக்குள்ளேயும் அந்த விசுவாச வார்த்தை வந்துவிட்டது. ஆமாண்டவரே, எங்களுக்குள்ள நீர் இருக்கிறீர். ஆகவே நாங்களும் எந்த விஷயத்திலையும் பயப்பட மாட்டோம். இந்த உலகத்தில் இருக்கிற நோயை காட்டிலும், பேயை காட்டிலும், பிரச்சனைகள் காட்டிலும் நீர் எங்களுக்குள்ள பெரியவராக இருக்கிறீர். ஆகவே உங்கள் நாமத்தினால நாங்கள் ஒவ்வொன்றின் மேலும் ஜெயம் எடுப்போம். வெற்றி மேல் வெற்றி அடைந்து இந்த நாளிலும் மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ்வோம். அப்படிப்பட்ட வாழ்வை எங்களுக்கு ஆண்டவரே உங்கள் நாமத்தினால் கிடைத்ததுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன். அவங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும், காரியம் கைகூடி வரட்டும். இந்த நாளில் இதுவரை பார்த்திராத நன்மையை அனுபவிக்கட்டும், நன்மையை கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.